பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். வெயில் காலம் வந்துட்டாலே இந்த உஷ்ணத்தினுடைய பாதிப்பு நம்ம எல்லாருக்கும் தெரியும்ல. அதனால வெயிலில் கொஞ்சம் தூரம் நடந்தா நீங்க எதை தேடுவீங்க? ஒரு நிழலை தேடுவோம். அப்போ வெயிலில் போனாதான் நிழலின் அருமை தெரியும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. வெயிலில் நடக்க நடக்க எங்க நிழல் இருக்கிறதுன்னு தேடுவோம். அந்த நிழல்ல வந்து நின்ற உடனே அப்படியே ஒரு பெரிய சந்தோஷம் உள்ளத்தில் உண்டாகும், ஒரு இளைப்பாறுதல், அந்த கஷ்டம் நீங்கி ஒரு மாற்றத்தை நம்ம உணர்வோம். அப்போ சில பிரச்சனை, போராட்ட, நெருக்கங்கள் வெயில் மாதிரி நம்மை சுட்டரித்து நம்மளை கஷ்டப்படுத்தி பலவீனப்படுத்தி, வெயில் அதிகம் என்ன பாருங்க, நம்மளை பலவீனப்படுத்திடும். அப்படியே சரீரம் சோர்வடைந்துடும், பல பாதிப்புகளை உண்டாக்கி விடும். அது மாதிரி சில பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும்போது நம்முடைய சரீரம், நம்முடைய ஆத்மா பலவீனம் அடைந்து சில பாதிப்புகளை சந்திக்க வேண்டியது வரும். இந்த மாதிரி சூழ்நிலை என்னங்க பண்றது? ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்களேன். ஏசாயா 51:16 என் கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன் என்பதாய் ஆண்டு சொல்றார். கரத்தின் நிழல், ஆண்டவருடைய கரம். ஒரு சின்ன கரத்துக்குள்ள எவ்வளவு நிழல் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? தேவனுடைய கரம் பெரிய கரம். அப்படி பெரிய கரத்தினால நம்மை அந்த உஷ்ணங்கள், பாதிப்புகள் தாக்காதபடி ஒரு நிழலை உண்டாக்கி பாதுகாத்து நடத்துவாராம். எவ்வளவு அக்கறையான ஒரு தேவன் பார்த்தீங்களா? சின்ன குழந்தைகள், கை குழந்தைய தாய்மார்கள் கொண்டு போகும்போது பார்த்திருக்கீங்களா? வெயில்ல நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய அந்த வெயில் பாதிச்சிடல. அதனால அப்படியே கரத்தின் நிழல், என் கரம் உஷ்ணமான பரவாயில்ல, அந்த உஷ்ணம் என் குழந்தை மேல வந்துடக்கூடாதுன்னு, அது சின்ன குழந்தையா இருக்குமா, 2 கரத்துல அப்படி மூடும்போது அந்த குழந்தை மேல வெயில் விழாது, நிழல் விழும். அப்ப அது நிம்மதியா அமைதியா தூங்கும். கையை எடுத்துட்டா உஷ்ணம் தாக்கி அழ ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த தாயினுடைய கரம் அந்த குழந்தை மேல நிழலை கொண்டு வந்து பாதிப்பிலிருந்து காப்பாற்றுகிறாரு. அதே மாதிரி ஆண்டவர் நம்முடைய தகப்பன், நமக்கு தாயின் தகப்பனமாய் இருக்கிறவர். இந்த பிரச்சனை, போராட்டம், கஷ்டம் அதுல நெருக்கப்படும் போது என் பிள்ளைங்க அதுல வேதனைப்பட்டு கலங்கிடக்கூடாதுன்னு தன்னுடைய கரத்தின் நிழலினால் உன்னை நான் மறைக்கிறேன்னு சொல்றார். இந்த பிரச்சனை, பாடுகள் உன்னை பாதிக்காது, உன்னை தாக்காது, உன்னை பலவீனப்படுத்தாது, என் கரத்தின் நிழலினால் மறைக்கிறேன். எவ்வளவு அற்புதமான ஆண்டவர் இல்ல? அவர்தான் சொல்றாரு, என் மகனே, மகளே, இதெல்லாம் கண்டு பயப்படாத. ஒரு வேலை போல உஷ்ணமாய் கஷ்டப்படுத்துகிற சூழ்நிலை காணப்படுதா? என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைத்து நான் பாதுகாத்து நடத்துவேன், நீ சோர்ந்து போகாதேன்னு சொல்லுகிறார். எவ்வளவு சந்தோஷம்! ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, நீ கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காய் நன்றி. உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என் உஷ்ணத்தின் பாதிப்பு, வெயிலின் பாதிப்பு இல்லாதபடி என்னை பாதுகாத்து நடத்த உம்முடைய கரத்தின் நிழலை தருகிறதற்காய் நன்றி. இந்த பிரச்சனை, போராட்ட, நெருக்கம், இன்றைக்கு சந்திக்கிற உபத்திரவம் அது என்னை பாதிக்காதபடி உம்முடைய கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து பாதுகாத்து நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.